உதகை கல்லட்டி பாதையில் முதுமலைக்குச் சென்ற இளைஞர்களின் கார் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் இளைஞர்கள் உயிர் தப்பினர். 35வது கொண்டை ஊசி வளைவில் சுமார் 100 அடி பள்ளத்தில் கார் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 5 பேர் உடல் நசுங்கிய நிலையில் இறந்து கிடந்தனர். உயிருக்கு போராடிய 2 பேர் 50 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டனர். பிசாசு சாலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கல்லட்டி சாலை வழியாக தான் நாம் ஊட்டியிலிருந்து மசினகுடி வரைக்கும் நாம் போக போகிறோம். இந்தியாவில் உள்ள மிகவும் அபாயகரமான மலைப்பாதையில் ஒன்றான இந்த கல்லட்டி மலைப்பாதையில் சுமார் 36 செங்குத்தான கொண்டையூசி வளைவுகளை கடந்து தான் நாம் மசினகுடிக்கு போக போகிறோம். இந்த மலைப்பாதையில் அடிக்கடி விபத்து நடைபெற்று நிறைய பேர் இறந்து போகிறதுனால இதை பிசாசு சாலை அப்படின்னும் அழைக்கின்றனர். அழகு, ஆச்சரியம், ஆபத்து இந்த 3ம் சேர்ந்த மலைப்பாதையில் நாம் கல்லட்டி மசினகுடி வழியாக நாம் சிங்காரா போக போகிறோம். இந்த அபாயகரமான மலை பயணத்தில் நமக்கு நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது புலி, சிறுத்தை, கரடி, யானை போன்ற பலவிதமான வனவிலங்குகளையும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த பயணத்தில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் மசினகுடிக்கு போகலாம். நாம் ஊட்டி சீரீஸில் இதுவரைக்கும் யாரும் அதிகம் கேள்விப்பட்டிராத, அதே சமயம் போயிருக்காத இடங்களுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் மசினகுடி. மசினகுடி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். மசினகுடி ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. ஊட்டியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மசினகுடி அமைஞ்சிருக்கு. நாம் மசினகுடி வரைக்கும் போகிறதில்ல, மசினகுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்காரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பஸ் மூலிமா நம்ம போக போகிறோம். மசினகுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஒன்று மாயாறு, இன்னொன்று சிங்காரா. சிங்காராவில் அதிகப்படியான வனவிலங்குகளோட நடமாட்டத்தை நம்ம பார்க்க முடியும். சமீப காலமாக புலியோட நடமாட்டம் ரோட்டை கிராஸ் பண்ணுறது அதிகப்படியாக நடந்துகிட்ருக்கு. இது நம்ம சேனல்லையே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த வாட்டி போகும்போது புலி ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த பஸ் பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் 6:45க்கு நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற இந்த பஸ்ஸு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாம் சிங்காராவை போய் ரீச் பண்ணலாம். ஊட்டியிலேருந்து சிங்காராவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் 32 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 32 ரூபாங்கிறது ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 32 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் எக்கனாமிக்கலாக ஊட்டி பக்கத்தில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் தான் ஒரு அருமையான ஆப்ஷன். நாம் ஊட்டியிலேருந்து மசினகுடிக்கு 2 வழியாக போகலாம். ஒன்று கூடலூர் வழியாக போகிறது, இன்னொன்று கல்லட்டி மலைப்பாதை வழியாக போகிறது. கூடலூர் வழியாக போகிறதுங்கிறது கொஞ்சம் சுற்று, ஏறக்குறைய ஒரு 82 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மசினகுடியை போய் ரீச் பண்ணலாம். ஆனால் கல்லட்டி வழியாக போகும்போது 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளால் போய் மசினகுடியை அடைஞ்சிட முடியும். ஆனால் இந்த மசினகுடிக்கு இந்த கல்லட்டி வழியாக போகிறதுங்கிறது ரொம்பவும் ஒரு ஆபத்தான ஒரு சாலை. அது தலைக்குந்தாங்கிற இடத்துல தான் கூடலூர் போகிற ரோடும் கல்லட்டி போகிற ரோடும் பிரியக்கூடிய இடம். அதுதான் ஒரு ஜங்ஷனு. நாம் அங்கேருந்து தான் நம்ம கல்லட்டி வழியாக மசினகுடி போக போகிறோம். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் இறங்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நாம் போகக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸும்
லோக்கலில் TN43 ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இறங்குறதுக்கு பர்மிஷன். ஏறுறதுக்கு மற்ற வெஹிக்கிள்லாம் ஏறலாம், பட் இறங்க முடியாது. அதாவது வெளியூர் வெஹிக்கிள் வந்து இறங்குறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. காரணம் என்னென்னா அதிகப்படியான விபத்து அங்கே நடக்கும். காரணம் என்னென்னா செங்குத்தான மலைப்பாதையாக இருக்கிறனால நிறைய பேர் டிரைவிங் ஸ்கில் அந்தளவுக்கு இல்லாதவங்க அங்கே போயிட்டு நிறையா விபத்துகளை உண்டு பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனாலேயே இறங்குறதுக்கு பர்மிஷன் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம தலைக்குந்தாங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்டில் போனோம் அப்படின்னா கூடலூர் வழியாக மசனகுடி வர்றது, ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த கல்லட்டி வழியாக மசனகுடி போகிறது. இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. மேலே அம்புக்குறியில் பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போது நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னொன்னே லெஃப்ட் சைடில் ஆரோ மார்க் காமிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வழியாக தான் சுற்றிட்டு மசனகுடி, அதாவது கூடலூர் முதுமலை வழியாக தான் மசனகுடி வர முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆரோ மார்க்கே மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான மலைப்பாதை இது. இன்னுமே மலைப்பாதை நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏறக்குறைய 36 ஹேர்பின் பெண்டு, அதுவும் செங்குத்தான ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி கஷ்டம். இதில் இறங்குறது ரொம்பவே கஷ்டம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம் மசனகுடியிலேருந்து ஊட்டிக்கு மலை மேலே ஏறி நம்ம வந்திருக்கோம். பட் ஆனால் இறங்க முடியல. நமக்கு இறங்குறதுக்கு பர்மிஷன் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. மசினகுடியிலேருந்து ஊட்டிக்கு நம்ம காரில் மலை மேலே ஏறி வந்த வீடியோவோட லிங்க்கு மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை வேணால் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்து எப்படி இருந்ததுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மலையிலிருந்து நம்ம கீழே இறங்கும்போது என்ன மாதிரி உணர்வு நமக்கு ஏற்பட்டதுங்கிறத ஏன் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களால் அதை உணர முடியும். வாங்க இப்போ நம்ம அந்த அபாயகரமான 36 இறங்கும்போது வரக்கூடிய இந்த 2வது ஹேர்பின் பெண்டுங்கிறது ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களாலேயே உணர முடியும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் 2வது ஹேர்பின் பெண்டு. அப்படியே ஸ்லோப்பாக ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மலையோட ஒரு பெரிய விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி நடக்குது, இறங்கும்போது தான் இந்த விபத்து அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வேகமாக வந்துடுறாங்க. வேகமாக வரும்போது என்ன ஆகிடும், இங்கே பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்பி திரும்பி நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம வரும்போது என்ன ஆகும், பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். கிளச்சில் காலை வச்சுட்டே வருவாங்க, 3rd கியரில் வருவாங்க, 4th கியரில் வருவாங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி நேராக போய் தடுப்பில் கொண்டு விட்டுருவாங்க. தடுப்பை உடச்சிட்டு அப்படியே கீழே இருக்கக்கூடிய 300 அடி 400 அடி பள்ளத்தில் போய் கார் அப்படியே கவிழ்ந்து போகிறவங்க பாடியே எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே செங்குத்தான மலையாக இருக்கிறனால இதில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம்.
2018 மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று இந்த கல்லட்டி சாலையில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கல்லட்டி சாலையை மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது 2018 வருஷம் 7 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எர்டிகா காரில் ஊட்டிக்கு டூருக்கு வந்திருக்கிறாங்க. ஊட்டிக்கு வந்துட்டு இங்கேருந்து மசனகுடி வர்றதுக்காக கிளம்பி வரும்போது அவங்க காரு 35வது கொண்டை ஊசி வளைவில் நின்றுட்டு இருக்கும்போது நேராக கொண்டு போய் அந்த தடுப்பில் மோதி அங்கேருந்து தலை குப்புற 300 அடி வெள்ளத்தில் போய் அந்த காரு கவிழ்ந்து விழுந்துருச்சு. அது விழுந்ததுக்கப்புறம் அதில் இருந்த 7 பேரில் 5 பேர் ஸ்பாட் அவுட்டு, 2 பேர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 2 நாளைக்கு அப்புறம் டீம் போய் மீட்கிறதுக்காக போயிருக்கும்போது பார்த்தா அந்த 7 பேரில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஸ்மெல்லு, அந்த பக்கமே போக முடியல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, ஜீப் டிரைவர்ஸ் எல்லோரும் வந்து பேட்டி கொடுத்ததை நானே நிறையா இதில் பார்த்துருக்குறேன். ஸோ அங்கே போய் அந்த பாடியை அவங்க மீட்டுட்டு அந்த 2 பேரை மட்டும் உயிரோடு மீட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் இதை காவு வாங்கும் சாலைனும் பிசாசு சாலைனும் எல்லாரும் சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க.
இதே சர்வீஸ் தானே, இந்த ரூட்டு தானே? சிங்காரம் வரதா இருந்தால் இந்த ஒரு பஸ் தான். ஒரு பஸ் தான் ஊட்டி டு சிங்காரம். ஊட்டி டு சிங்காரம் மாறி மாறி வரும். காலையில் ஃபர்ஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? காலையில் இங்கே 5:30 எடுப்போம் முடியல. சிங்காராவில் மேலே போயிட்டு அங்கே 7:40 7:50 எடுப்போம். அது வரும்போது அந்த கிராமத்துக்குள்ளே தான் போயிட்டு வர வண்டி. ஓகே. செம்மநாத்தா வளத்தோட்டம் போயிட்டு வரும் வண்டி. கடைசி பஸ் ஊட்டியில் எத்தனை மணிக்கு? கடைசி வண்டி 8 மணி சார். நைட் 8 மணிக்கு. இங்கே ஹால்ட்டா? மாயார் ஹால்ட்டு. அது மாயார் ஹால்ட்டு. மற்றபடி மாயார் ஹால்ட்டு. ஓகே. மாயாரில் ஹால்ட் பண்ணிட்டு மாயாரில் எத்தனை மணிக்கு பஸ்? காலையில் வந்து அவங்க 6:30 மணிக்கு எடுப்பாங்க மாயாரில். மாயாரில் 6:30 மணிக்கு. ஓகே. இங்கேருந்து நம்ம மேலே ஊட்டி போகிறதா இருந்தால் லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. எங்கள் மசனகுடியில் 6 மணி. அதான் லாஸ்ட் பஸ் மேலே போகிறதுக்கு. மொத்தம் 6 வண்டி ஓடுங்க. சிலிகுர் 1, மாயார் 2, சிங்காரம் 1, 4 வண்டி ஓடும் ஊட்டிக்கு மட்டும். இந்த ரூட்ல அனிமல்ஸ் புலிலாம் நிறைய தென்படுதுங்கிறாங்களே, நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம் சார். இது பார்ப்போம்.